இது அரபிக் கடலின் ராணின்னு சொல்லுவாங்க. இந்த அழகான மாநகரத்தோட ஆச்சரியங்கள் ஒண்ணு என்னன்னா, இந்த ஊருக்கு நடுவில் ஒரு சின்ன தமிழ்நாடே இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் தான் வாத்துருத்தி. இந்த ஊர்ல ஏர்போர்ட், ஷிப்யார்டு, நேவல் பேஸ், கண்டெய்னர் டெர்மினல், ஹார்பர் மாதிரியான வளர்ச்சிகள்ல இங்க இருக்கிற நம்ம தமிழ் மக்களோட பங்கு நிறையவே இருக்கு. இந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்றாங்க. யாருப்பா வழியை மறைச்சிக்கிட்டு? எங்க ஊர்லயே பெரிய ஆளு சித்திக் பாய். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் சித்திக்குமா. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த ஏரியால பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கேன். இவரு இந்த ஏரியா கவுன்சிலர். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் இருக்க பல ஊர்கள்ல இருந்து இந்த ஊருக்கு கட்டடம், பாலம், இப்படி பல வேலைகள் செய்யறதுக்கு தொழிலாளிகளாம் இங்க வந்தவங்க அப்படியே இங்க செட்டில் ஆயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 40,000 பேர் இந்த பகுதியில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு. டெய்லி நியூஸ் பேப்பர், டிவியை பார்த்தாலே வாத்துருத்தியில் நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி செய்தி வந்துட்டே தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் மலையாளிகளும் தமிழர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா சேர்ந்து தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயும் சேவல் கூவுற சத்தத்துல தாங்க பொழுதே விடியும். ஆனா இந்த ஊர்ல அப்பா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இன்னைக்கு என் வியாபாரம் ஓஹோன்னு போகும். முருகேசா அண்ணா, எப்படி வெளில வந்தீங்க? சரி சரி, ஒரு பாக்கெட் சிகரெட்டு 3 பாக்கு கொடு. அப்புறம் உங்க வீட்ல கூட எதை கேட்டாங்கன்னு சொன்னியா? 4 முட்டை மச்சி. 4 முட்டை. இல்லைண்ணா, இப்பதான் கடையை திறந்தேன், இன்னும் போனியா ஆகல, போயிட்டு அப்புறமா வாங்கல. என்னது போனி ஆகலையா? ஆமா, உன் தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டு எங்க தெரு வழியா தானே வருவா? என்னண்ணே புதுசு, நம்ம தங்கச்சி உன் தங்கச்சிட்டீங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? சிகரெட்டு, பாக்கு, வேற 4 முட்டை. முட்டை கிச்சா 4 முட்டை ரெடினே. இந்த மாதிரி பொறுக்கி பசங்க வாழ்ற இந்த ஊர்ல இவன் தங்கச்சியை நல்லபடியா கரை சேர்க்கறதுக்கு முருகேசன் படுற பாடு இருக்கே. உன் தங்கச்சி என்ன பெரிய பருப்பாடா? ஐயோ அப்படின்னா என் தங்கச்சி ரொம்ப நல்லவனு அப்பா. ஆனா இவன் தங்கச்சி தேன்மொழிக்கு கண் எதிர்க்க எவனா தப்பு பண்ணா அவனை உடனே போலீஸ்ல மாட்டி விடுறதே வேலைங்க. கோபமே வராத முருகேசனுக்கு கோவக்காரியான தங்கச்சியால வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதே இவனுக்கு பெரிய சவாலான விஷயங்க. இப்படிப்பட்ட பொறுக்கி பசங்க வாழ்ற இந்த ஊர்ல இவன் தங்கச்சியை நல்ல வெளியூர் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவன் படுற பாடு இருக்கே. அப்படின்னா அண்ணா, இப்போ என் தங்கச்சி நம்ம தங்கச்சி தானே? நாங்க இருக்கும்போது உன் தங்கச்சி வேற யாராவது தொந்தரவு பண்ண விட்டுருமா முருகேசா? நான் சொல்ல, முருகேசனுக்கு தாராளம் மனுச்சுடா. நாளைக்கு வரும்பா. இது மட்டும் இல்லைங்க, தம்பி தண்ணி எடுத்துவாங்க. யோ போய் தண்ணி எடுத்துட்டு வாயா. தம்பி ஆட்டோ போயா சேச்சி இங்குட்டு மாறு சேச்சி. முருகேசா டேய் வாங்க முருகேசா தூக்குடா. என்ன பாக்குற? அவரை பாருண்ணா. என்னடா நீ உட்கார்ந்திருக்க? நான் எந்திரனா? ரத்தத்துக்கு மட்டும் இல்லைங்க,
அடிதடி என்னத்த சொல்றது, வெடி சத்தது கூட இப்படிதான். எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. ஐயோ ஏண்டா ஈஸ்வரா, தேன்மொழி, ஏ தேன்மொழி வாங்க. என்னம்மா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அப்பா உயிரோட இருக்கும் போதே படத்துக்கு மாலை போட்டு வச்சிருக்க. ஏன் சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிறதானே? போன் வந்துச்சுமா, டைம் ஒண்ணு போட்டேன்னா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு உனக்கு. அந்த ஆளு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறாரோ. 2 கிலோ அரிசி, 1 கிலோ உளுந்து, 1 கிலோ துவரம்பருப்பு எடுத்துകൊണ്ട് ஒரு ஆஃப் ஓடு. ஏன் இந்த பாவத்தில் என்ன பங்கு சேர்க்கிற? சொந்த வீட்டிலே திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? காசு மேலே ஓவர ஆசை வைக்காத பார். இது நெத்தியில் ஒட்டி தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தியா, இந்த 1 ரூபாய் கூட சுடுகாட்டில் எடுத்துருவோம். அதான் வாழ்க்கை. இது சொன்னால் என்ன குடியாருங்கிறான். அவன் காசு கொடுத்தானே நியாயத்துக்கா ஒன்றை மாதிரி சரக்கு வைக்கிறவன்ட்டெல்லாம் வந்து பேச்சு வாங்க போகிறேன். கூடுதல் பேசாதே, எடுத்து வச்சுட்டு கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியது கொடு. கொச்சினை இந்தியாவின் தலைநகரமா மாத்துறதுக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போட போறேன். எப்படி என் வக்கீல் மூல? இன்னைக்கு சண்டே, கோர்ட் லீவு. கோர்ட் லீவா? அப்ப அடுத்த சண்டே போட்டுருவோம். வக்கீலே வெயிட் பண்ணு. ஓகே. பல்லு போன வயசுல பார்லரா? பேத்திக்கு மேக்கப் போட வந்தியா? ஏன் இந்த மூஞ்சிக்கு பார்லர் வரக்கூடாதா? ஃபேஷியல் பண்ண வந்த. இந்த மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு எதுக்கு பார்லருக்கு வரணும்? பாத்ரூம்ல இருக்க பினாயில் போதாதா? மல்லிகா, மல்லிகா 2 minutes இருங்க. ஓ, சேர் சைஸ் சின்னதா இருக்கோ? ஹே சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பரவாயில்ல. என்ன விஷயம்? அது வந்து என் தங்கச்சி அழகா இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம். சரி, எவ்வளோ ஆச்சு? ஏன் என் நாத்தினருக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? முதல்ல அவள் என் தங்கச்சி, அவளுக்காக கடன் வைக்கிறதும் கணக்கு பார்க்கறதும் எனக்கு பிடிக்காது. ஓ, அப்பனா ஒரு 4000 ரூபாய் கொடுங்க. இந்தா. ஐயோ, கையெல்லாம் க்ரீமா இருக்கே, கொஞ்சம் பாக்கெட்ல வைங்க. வச்சிரு வச்சிரு வச்சிரு. பரவாயில்ல, நான் கடன்காரனவே எடுத்துட்டு போறேன். வா. நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான். பாய். என்னடா ஏரியாவே கலக்கட்டுது? டிஜே பார்ட்டி. டேய், என்னடா உன் போட்டோ போட்டுருக்கு? பின்ன நம்ம தானே ஸ்பான்சரு. டேய் டேய் டேய், கூடவே இருக்க வக்கீல் ஒரு 50 ரூபா ஃபீஸ் கேட்ட தர மாட்டேன். எவனோ ஒரு ஜெகரத நான் மாட்டேன், அவன் கேட்டான்னு காசு அள்ளி கொடுத்துருக்க, அதுவும் எனக்கு தெரியாம. டேய் வக்கீலே, எஸ் மை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அண்ணனா பாப்பாங்க, அண்ணனுடைய தங்கச்சியா பாப்பாங்க. கரெக்ட். உன் தங்கச்சி கல்யாணம் ஆகி போற வரைக்கும் இந்த ஊர்க்காரங்களுக்கு கொண்டாட்டம் தான். இதுல தமிழ்நாட்டு மாப்பிள்ள வேற கிடைக்கிறமா? தலிக்கங்கடா. Hello Machi, this is the song of the year 2018. DJ Kuttu Machi. சொக்காடி சொத்தாங்கி சொக்காட்டி பிச்சாங்கி லங்கோட்ட போட்டு லாந்து வெரசா பாலிகா பிக்காட்டி பாலிகா சில்லாட்ட பத்த வையி சலுசா மனசு பிஸ்கோட்டு ஒரச பம்மாத்தே சமட்டு அண்ணாத்த இஸ்திக்க கூத்தே பெருசு சக்காரே ஒளசு மக்காரே குமுஞ்சி ஒக்காரு தோல் பிஞ்சு காண்பிச்சு கோப்பா கொண்டாங்க அண்டாங்க ஜெகர 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 கோதாசு காலி டபாய்க்கிற தாரு சக்காத்தா நகர 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 கோலு எல்லாமே ரூபாங்கிற
பேச்சி தக்காளி சாச்ச காவேரி சோக்காளி சேர சிங்காரி சேதாம்பாரி ஆக மேலேறு கூட்டாளி முல்லப்பூவு கொண்டக்காரி பாண்டி வச்ச மண்டக்காரி ஊடு கட்டி முடி ஊடு பல சொல்ல தொண்டக்காரி பந்தி வச்ச நண்டு கறி ஆடு கொண்டாட்ட தோடு పిక్కాటి పాలిక సిల్లాట పత్తవయి సలుసా ടിക്കറ്റ് ദേവരകാല ആൾക്കാർ കയറുന്നേ ടിക്കറ്റ് കണ്ടോ ഒന്ന് കേറി കേട്ടാ ടിക്കറ്റ് എന്റെ പറിച്ച് 10 രൂപ ഡ്രൈവർ വണ്ടി നിർത്ത് പോക്കറ്റ് അടിച്ചു അയ്യോ ഇവന്മാരെ കൊണ്ട് ഞാൻ തോറ്റ് നമ്മളെ മാറി ജനങ്ങൾക്കെല്ലാം പാതുകാപ്പേ ഇല്ല ചേട്ടാ വണ്ടി സ്റ്റേഷനിലേക്ക് പോട്ടെ വണ്ടി പോട്ടെ ஹலோ கண்டக்டர் ஏன் ஸ்டேஷன் போனோம் எதுக்கு எல்லாருடையும் டைம் வேஸ்ட் செய்யணும் உங்களுக்கு இப்ப என்ன பர்ஸ் அடிச்சவன் யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே அடிச்சவன் யாருன்னு ஞான் காணிக்க யாருமா இவனா இந்த பொறுப்போக்கா சொல்லு விடு ஏய் ஆறான மரியாதையா ஒழுங்கா சொல்லிருங்க நானே கண்டுபிடிச்சேன்னா நடக்கிறது வேற சொல்லிட்டேன் அடிச்சதே அவன்தாங்க அவன் ஒரு பிக் பாக்கெட் எனக்கு நல்லா தெரியும் யாரு நான் இல்லப்பா ஏன் நான் இல்ல சொல்றேன் நான் இல்ல சொல்றேன் கேட்டோ குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு கொடுங்க சாரே குட்டிகளுக்கு இல்ல எப்படி சார் இருக்கீங்க சுகம் எனக்கு நல்லா இருக்கேன் சார் என்ன விஷயம் சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் சார் ஓ இவனை ஜாமீன்ல எடுக்க தானே வந்தேன் சார் கவுன்சிலர் சார் வாங்க சார் வணக்கம் சார் നമ്മുടെ ഏരിയയിലെ പയ്യന്മാരാ ഞാൻ തന്നെ വരണ്ടേ ഇരിക്കും താങ്ക് യു സാർ ഇരിക്കടോ ഇരിക്കട്ടെ സാർ എന്തുവാടോ ഫെയിൽ ഓർഡർ ഫെയിൽ ഓർഡർ കൊടു ബെയിൽ ഓർഡർ അതാണോ சார் ஐயோ கொடுத்து ரெடி பண்ண பேச சொல்றா பேசுங்க സാറേ ഇലക്ഷനിൽ നമ്മുടെ കക്ഷിക്ക് വേണ്ടി ഇറങ്ങി ജോലി ചെയ്യുന്ന പയ്യനാ കേസൊന്നും വേണ്ട സാറേ വിട്ടേക്കുന്നേ ஆமா சார் கேஸ் எல்லாம் வேணாம் சார் എന്ത് வேணாம் சார் ஆமா சார் ഏയ് 307 സാർ ഒരു പെറ്റി അടിച്ചു വിട്ടേക്കടോ ஓகே சார் എന്റെ ദൈവമേ வெளியே வாடா வணக்கண்ணே ஐயா என்ன கொஞ்சம் வெளியிடுங்கண்ணே உனக்கு என் தங்கச்சி தெரியுமா அப்போ உள்ளே கடை സൈൻ ചെയ്തിട്ട് പോടാ சார் நான் அவ்வளோதான் படிக்கல சார் நான் வெளில வெயிட் பண்ணுறேன் வரேன் சார் சாரே அரிசி பருப்பு ஏதா வேணும் போடா வேண்டேன் வரட்டேன் பை த பை
உங்களுக்கு அரிசி பருப்பு வேணாம்னா அதை எனக்கு வாங்கி கொடுக்கலாமே. அன்னைக்கு உன் தங்கச்சி பஸ்ல வந்தது ஏன் கெட்ட நேரம், இன்னைக்கு அவளோட அண்ணனா நீ வந்திருக்க பாரு அவளோட நல்ல நேரம். நன்றி காட்டுறதுக்கு நான் நினைச்சியா? நரிடா ஏன் ஃபீஸ் போச்சு? வணக்கம் நரி சார். வண்டி ஏறுறா. நோ மேலே கை வைக்கிறாள் வச்சுக்காத. எழுத்து பேசுற நோ சொல்றல அடிக்காதடா அவனை. தண்ணி அடிக்க காசு கேட்கலான்னு பார்த்தா அங்கே அவனைய தலைமையில் அடிக்கிறான். தெரியாம பண்ணிட்டேனா மனுஷன்னா. அடிக்காதப்பா, அவனுக்கு எதாவது தேவை இருந்திருக்கும். திருடான்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, வரட்டி விட்டுரு. தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு. ஏய், இனிமே உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் பிச்சிடுவேன். போட. ஏய் போட. போய நமக்கு 2 விழுமோ, விழுந்தாலும் காசு கிட்டியா போகுது. ஹலோ அண்ணா வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். டெண்டர் உங்களுக்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. என்ன மாதிரி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் என்ன இந்த பக்கம் அதிசயமா? நல்லண்ணா, கொஞ்சம் பண கஷ்டம். ஒரு 500 ரூபா வேணும். உன் பையன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அவன்கிட்ட கேட்கலாம்ல. அவர் இப்போ நம்மளை ஒன்றும் பெரிய சம்மதிக்கிறது இல்லைண்ணா. அவர் பெரிய முதலாளி ஆயிடுச்சு. ഞാനിപ്പോഴും കൂലിക്കാരൻ തന്നെ. நீ வேலையிലേക്ക് போக வேண்டியதானே? முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்கலண்ணா. முதலாளி நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். பாப்பா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? ஒன்றும் பதிலே இல்லை. முதலாளி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் உள்ளூரில் பொண்ணு எதுவும் கிடைக்கல. வெளியூரில் ஏதாவது பொண்ணை பார்த்தா தான் உண்டு. அவனுக்கு என்னையா குறைச்சல்? மூர்த்தி அனாதை தானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் அப்படி சொல்லலை பாய். உள்ளூரோ வெளியூரோ நல்ல சம்பந்தமா பாரு. சரிங்கய்யா, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். அப்புறம் மாதிரி என்ன எப்பவும் வண்டி தண்ணியிலே ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உடம்பு பார்த்துக்கோ. சரி சரி, நான் சொன்னேன்னு சொல்லி மூர்த்திட்ட 500 ரூபா வாங்கிக்கோ. சரி அண்ணா. இந்த தடவை ஓகே, இதே பழக்கமாக வச்சுக்காத. ஐயோ இல்லைண்ணா, இந்த உதவியை நான் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். சரி போயிட்டு வா. தம்பி சொல்லுங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிக்க சொன்னார். என்னடா புதுசா பேங்க்லாம் கூட்டு வந்திருக்க? பேங்க்ல இருந்து காசு எடுத்து ஃபீஸ் கொடுக்க போறியா? சிச்சி, உன் ஃபீஸை தேன் அக்கௌண்ட்ல போட போறேன். ஏன் ஃபீஸ் எதுக்குடா உன் தங்கச்சி அக்கௌண்ட்ல போடுற? சரே. பாப்பா முருகேஷா, ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? எல்லாம் நல்லாவே இருக்காங்க. என்னப்பா எப்பவும் போல உன் தங்க பேர்ல மணி டெபாசிட்டா? பின்ன உங்க பொண்டாட்டி பேர் டெபாசிட் பண்ணுவாங்க. யாருப்பா இவன்? பாஸ்கர் வக்கீல் சார். என்னடா புதுசா என்ன போய் சாரன்ட்டு? ஆமா, இவர் யாரு? பேங்க் மேனேஜர் சார். சாரி சார், தெரியாது சார். ஆமா சார், உன் தங்கச்சிக்காக எல்லாமே சேர்த்து வைக்கிற, உனக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி கூடாதா? லோன் அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அது வரைக்கும் எனக்கு இது போதும். சரி நடக்கட்டும், போய் பார். சரி, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் வரேன். சார் சாரி சார். அட போய். சுகம்ல. வணக்கம் வக்கீல் பர்சனல். டேய் எழுதேன். ஏப்பா, நான் அக்கௌண்ட்ஸா படிச்சு வச்சிருக்கேன், வக்கீலுக்கு படிச்சு வச்சிருக்கேன். நான் ஏன் உன்னை வச்சிருக்கேன்? அப்ப சாருக்கு ஃபீஸ் வேண்டாம். ஓ, நீ அங்கே வரியா? கொண்டா மூட்டை எழுது. மோனே கை இடிக்குது கொஞ்சம். இந்தப்பா எழுதியாச்சு. ஏடா பிராந்த வக்கீல். எஸ் மை லார்ட். என் தங்கச்சி பேர் சுகன்யாவா? என்னது சுகன்யாவா? யார் சொன்னது? எழுதிருக்க. எங்க கொண்டா? இப்படி எழுதுனா சுகன்யாவோ? சே, மாத்தி எழுதிட்டான்டா. என்னது? மாத்தி எழுதிட்டேன்டா. மாத்தி எழுந்த மாதிரி தெரியல, பார்த்து எழுந்த மாதிரி இருக்கு. அது ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சா, அதான். மோனே எது ஸ்கூலான? சென்ட் ஜான்ஸ். விடுக்கன். நான் படிச்ச ஸ்கூலு. மோனே உங்க அப்பா கூப்பிடுறாங்க, போங்க. கரும்பு பிடிச்சோம். போடா குண்டா. இதை பாருப்பா, நீ எங்க போனாலும் இனிமே என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடு. அப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்காது. மோனே ஒரு மினிட். என்ன மறுபடியும் அவன்கிட்டே போறான்? பாஸ் சைலண்டா வாங்க. சேட்டா. சேட்டா, 10,000 ரூபா சொன்னேன், ஆனால் பசங்கிட்ட 7,500 தான் இருக்கு. 3 பேரை ஓகே பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். மொக்க பீஸ் அமிச்சிடாத. ராணி, அவங்கள கவனி. வாழ்ற சேட்டா.
எந்த சேட்டா இது? 3 பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்க. கஸ்டமரை கூட்டிட்டு வர மாதிரி புதிய ஐட்டங்களை கூட்டிட்டு வா, அப்ப தரேன். நீதான் ஹான்சமா இருக்கியே, எந்த பொண்ணும் ஈஸியா மடங்கும். இங்க இருக்க சின்ன பொண்ணுங்கள் எல்லாம் உன்ன மாதிரி பசங்க உஷார் பண்ணி கொண்டு வந்ததுதான். ஆமா, அந்த தேன்மொழி பின்னாடி கொஞ்ச நாளா சுத்திட்டு இருந்தியா, இன்னுமா அவ சிக்கல? சிக்கிறேன் சேட்டா. சொல்லுதேன்னு. ஏய், எங்க இருக்க? நான் சவாரி ஓடிட்டு இருக்கேன். போய் சொல்லாத. இந்த ஏரியால என்ன பண்ற? பார்த்துட்டாளா? இல்ல, இங்க ஒரு டிராப்புக்கு வந்தேன். நீ காலேஜ் போல? இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரி, இன்னைக்கு எனக்கு வண்டி வருமா? நீ ஊன்னு சொன்னீனா நானே வருவேன். வண்டி வராதா? போட பட்டி. மதுசூதனை அவன் பொண்டாட்டி பார்வதி மேல கேஸ் கொடுக்க சொன்னான். அவளே ஒரு கேஸ், அவன் மேல இருக்கிற கேஸ்ன்னு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மல்லிகா வண்டி நிக்குதுப்பா. எங்க? அட ஆமா. மல்லிகா, இங்க என்ன பண்ற? பொழுது போல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. யோ, வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? அடச்சி ஒத்து. வண்டியில பெட்ரோல் இருக்கா? இருக்கு. டயர்ல காத்து இருக்கா? இருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? சம்மடி வாங்க. இதெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பும்போது செக் பண்ணணும். நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன், அவசரப்படாத. ஹாய், பிராணன் வக்கீலே. முருகேசா டேய். பாவி, போ போ. ஹலோ பிரதர், என்ன பண்ற? பார்த்தா தெரியல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மூதேவி, நீ மிதிக்குது கிக்கர் இல்லையா, ஸ்டாண்டு? ஹலோ, வர வழியில ஒரு லூசு பையன் கிக்கருக்கு பதில் ஸ்டாண்டு மிதிச்சிட்டு இருக்காமா. அவளும் இதைத்தான் மிதிச்சிருப்பாளோ? கெடையா கிடக்குறேன் ஓ நெஞ்சில தலசாய, நடையா நடக்குறேன் அடியோனக்கே துணையாக. ஒன்ன நான் பார்த்ததும் ஏறுது காய்ச்சலே, கண்ணுல காதலின் 8 கால் பாய்ச்சலே. அட ஒன்ன நினைச்சாலே மனம் பந்தா துள்ளாதா, உன் கைய புடிச்சாலே உயிர் இன்னும் நீடாதா. கெடையா கிடக்குற உன் நெஞ்சில தலசாய, நடையா நடக்குற அட உனக்கே துணையாக. போக்குல போதைய ஏத்துற, பேசுற சாக்குல காதல ஊத்துற. ஊதாங்குழல் வச்சு நெஞ்சில புது உற்சாகத்தை திணிச்சாயே. நெஞ்சோடுதான் ஒரு காதல் படம் சின்ன கஞ்சாடையில் வரைஞ்சாயே. என்ன பாடா படுத்துற, கெடையா கிடக்குற ஓ நெஞ்சில தலசாய, நடையா நடக்குற அட உனக்கே துணையாக.
கெடையா கிடக்குறேன் ஓ நெஞ்சில தலசாய நடையா நடக்குறேன் அடி உனக்கே துணையாக உன்னை நாம் பார்த்ததோ ஈரது காய்ச்சல் கண்ணில காதலின் எட்டு கால் பாய்ச்சல் அட ஒன்ன நினைச்சாலே மனம் பந்தா துள்ளாதா உன் கைய புடிச்சாலே உயிர் இன்னும் நீடாதா கெடையா கிடக்குறேன் நெஞ்சில தலசாய நடையா நடக்குறேன் ஏய் தேன்மொழி வராடா. நம்ம பீட்டரே பஸ்ஸில் மாட்டி விட்டா. இப்போ பாரு 1 2 3 எப்படி கரெக்டாச்சா பத்தியா? எவன்டா அவன் பால் அடிச்சது? நானா? விளையாடுறியா? ஆமா, வாலிபால். ஏய் மரியாதையா பேசு. ஏய் கும்பிடுறா தேனே, அவன் தெரியாம பண்ணிட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை கேளு, இங்கிருந்து கிளம்பி. மேல கையை வச்சு என்ன தேனே? செருப்பு. ஏய் சாவு சொல்றேன்டா. என்னடி மீன் குழம்பு வைக்கிற? சரக்குல பால கலந்த மாதிரி சப்புன்னு இருக்கு. முருகேசா? யாருப்பா? ராஜேந்திரமா. அந்த தருதலையை தேடி யாரோ வந்திருக்காங்க போ. என் புள்ள ஒன்னும் தருதல இல்ல. அது வாயில் காவாய். வா ராஜேந்திரா. என் தங்கச்சி கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? முருகேசன் கடையில தான் இருப்பான். நீ அவங்கிட்ட பத்திரிக்கை கொடுத்துறியா? உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். சரி, கண்டிப்பா வரேன்ப்பா. முருகேசனை பார்த்து சொல்லிடு. சரிம்மா. சரி. முதலாளியம்மா. പിന്നെ നീ മളിയക്കട മുതലാളിയോടമ്മ ഞാൻ വരെ കൂലിക്കാരൻ തന്നെ. ஆனால் ஒரு விஷயத்தை நீ நல்லவண்ண மனசில் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ இந்த கூலிக்காரனுக்கு பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் அந்த மளிகைக்கடை முதலாளிக்கு அம்மா. அவன் நம்ம பத்திரிகையை உன் கையில் கொடுக்குறான், நீ முருகேசன் கடையில் இருக்கிறார் அவர் கையில் கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறேன். ഞാൻ ஒருத்தன் குத்துக்கல்லாட்ட இங்கே உட்காந்துருக்கிறேன்னு அதெல்லாம் உங்கள் கணக்கு தெரியலையா? ഞാനാണ് இந்த குடும்பத்துக்கு தலைவன். வீட்டில் இருக்கிற 2 பொட்டச்சிகளை என்ன மதிக்கலைன்னா ஊரில் எவண்டி மதிப்பான்? உன்னை எப்படியா மதிக்கிறது? குடிகாரம் பொண்ணு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கூட வரமாட்டேங்குது. என் புள்ள பாவம் யார் கையிலயோ காலையோ விழுந்து ஒரு நல்ல சம்மதத்தை எடுத்துட்டு வந்தா அதே கெடுத்துல தாண்டி கெடுப்பேன். அப்படித்தான் கெடுப்பேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இவன் யாரடி? எனக்கு பார்க்க தெரியாதா? இப்ப சொன்னியே அது துப்பு இருந்தா நல்ல மாப்பிள்ளைய பார்ப்போம். பாக்கண்டி சொல்லு தின்னு. ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? சாச்சா எனக்கு ஒன்றும் ஆகல. கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாம ஊரை விட்டு போயிட. உனக்காக வேணா நான் ஊரை விட்டு போறேன். ஆனா நீ என் கூட வரியா? என்னால முடியாது, நீ அதுக்கு வேற ஆளை பாரு. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நாளைக்கு ஏதாவது லீக் ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தூக்குதான். சரி ஒரு ட்ரெய்லராச்சும் அனுப்பேன். ஏய் அம்மா வராங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் மிஸ் ஆயிட்டோ. உனக்கு எப்படி கல்யாணம்? என்ன திடீர்னு கல்யாணத்தை பத்தி கேக்குற? இல்ல நீ உன் அண்ணன் தலையில இருந்து இறங்கினா தானே நான் ஏற முடியும். அப்படின்னா என் அண்ணன் வாழ்க்கை காலி முடிஞ்சது. சும்மா
சொல்லுதேன்னு. நான் வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன். வண்டியா? அப்போ மேலே கார் பார்க்கிங் வந்துரு. ஓகே. டார்லிங். சொல்லு, என்ன விஷயம்? சும்மா தான் வர சொன்னேன். அம்மா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நேற்றுக்கு சிக்னலில் நம்ம பார்த்தோம்ல, நான் கூட உனக்கு கை காட்டினேனே. ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை, அப்போ உன் கார் பேக் சீட்டில் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தாளே, அவ யாருப்பா? அது தெரியல. ஹே, டாக்ஸினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏறுவான் இறங்குவான். நான் முன்னாடி ஓடுற மீட்டரை மட்டும் தான் பார்ப்பேன், பின்னாடி நடக்கிற மேட்ரை பார்க்கறது இல்லை. சரி, நான் உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு? வா மோளை சொல்கிறேன். இரு, கண்ணை மூடு. எதுக்கு? நான் சொல்கிறேன்ல, கண்ணை மூடு. எதுக்குடா? நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? இப்ப கண்ணை திறந்து பாரு. மறந்துருப்பேன்னு நினைச்சேன். தேங்க்யூ. என் தேன்மொழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ண மச்சான். சரிடா, ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ் டா. பர்த்டே கொண்டாடியாச்சு. எனக்கு ஒன்றும் இல்லையா? என்ன வேணும்? என்னது? என்னது? கழுத்து கீழே மின்னது. இதுவா? என் அண்ணனோட கிஃப்ட். ஓ, உங்க அண்ணன் கிஃப்டா? நான் இப்போ உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு தெரியுமா? நம்ம தேன் இன்னும் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரலப்பா. காலையிலே உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குமான்னா நான் தான் வலுக்கட்டாயமா அமுச்சு வச்சேன். ஃபோன் பண்ணி பாருமா. ஃபோன் பண்ணேனே, ஆஃப் பண்ணி வச்சிருக்கறாப்பா. ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிருப்பா. இல்லப்பா, கிளாஸ் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாளே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முருகேஷ், கொஞ்சம் பாரு. சரி, பார்க்கறேன். ஏப்பா முருகேஷா, கடையில் திங்கிற மாதிரி 4-5 ஐட்டத்தை வாங்கி வைப்பா. திங்கிறது என்ன? ஸ்நாக்ஸ். அப்பதான் கடை டெவலப் ஆகும். டேய், எவன்டா நமக்கு தெரியாம நம்ம ஏரியாவில் ரன்னிங் ரேஸ் வைக்கிறது? டேய், அந்த சொட்டையை பிடி. கபடி 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 கபடி. இந்த அப்படி அங்க கிரவுண்ட்ல ஒரு பொண்ணு தூக்கல தொங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையில? இவங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. டேய், உட்காரு. எடு வண்டியை. இப்படி நமக்கு உட்கார செட் ஆகாது. போ போ போ. அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு மேயுதுங்க. கடைசியில் கர்ப்பமாயிட்டு இப்படி தொங்குதுங்க. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். இது மூணு டீச்சர் பொண்ணு ஜெஸ்மின். ஏய் அண்ணே. ஹலோ தேனு, எங்கம்மா போன? அண்ணா, ஃபோன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. இப்போதான் மல்லிகா வீட்டுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணேன். சரிம்மா, வீட்டுக்கு போ, அம்மா தேடுறாங்க. சரிண்ணா. டேய், என்ன செல்லம் கொடுக்குறியா? இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போ சொல்றா. சார், மூர்த்தி வந்திருக்கான். வராமரா? சரி. நமஸ்காரம் சார். வாடோ இருக்கி. சுகானமூர்த்தி நல்லா இருக்கு சார். பாய் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். நம்மள ஆளானே சார். தேன்மொழி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு புரோக்கர் சொன்னார். பாய் உங்ககிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கால் பண்ணாரு. இந்த ஆள் பார்ல போய் தண்ணி போட்டுட்டு லுங்கி எல்லாம் அவுத்து கட்டி தகராறு பண்ணியிருக்காரு. சக்கரையா, அயல திறந்து விடு. தலைவேதனை கேசா.
அவுத்து போட்டு ஆடுனதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ, புரியுதா? மூர்த்தி கூட்டிட்டு போ. தேங்க்யூ சார். ஏங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? மறுபடியும் ஏங்க இப்படி? முருகேசன் இப்படி கஷ்டப்பட்டு ஊர் அலைஞ்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்தா அதுக்கு எடுத்து விட்டுறீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது உங்க ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முருகேசன் தான் ஃபோன் எடுத்திருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த ஆளை 4 நாள் உள்ளே வைக்க வெளியே விடாதீங்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லலாமா அப்படி? ഞാൻ കുടിയേറുന്ന എന്നാൽ അവനെ പെത്തത് അവരില്ല. நீங்க யாரு பெத்த உள்ளையோ ரத்த வந்த மாதிரி ஓடி வந்து காப்பாத்திருக்கீங்க. என்ன மாதிரி அனாதைங்களுக்கு தாங்க குடும்பத்தோட அருமை தெரியும். அவங்கள திட்டாதீங்க. இல்லை தம்பி, எந்த குடும்பத்தில் யாரும் என்ன மதிக்கிறது இல்லை. அப்படிலாம் இல்லை. அந்த வேதனையில தான் குடிச்சு சாகுறேன். யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? எல்லாம் சரியாயிடுங்க. உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான பையன் എൻ്റെ കുടുംബത്തേക്ക് മാപ്പിളയെ വന്നാൽ എവിടെ நல்லா இருக்கும். இப்பொழுதுக்கு ഞാൻ തന്നെ മാപ്പിള பார்க்கணும். എൻ്റെ மகளை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ எதுக்குங்க அதெல்லாம்? நேரம் ஆகுது, முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. டேய், இவரை கொண்டு போய் வீட்டில் விட்டு வாடா. போ. வேண்டாம் தம்பி, ഞാൻ ഇതിനു മുമ്പ് உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாச்சு. ഞാൻ நடந்து போய்க்கிறேன். சரி ஏங்க, ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏங்க பரவாயில்ல, அழாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கணும் தம்பி. என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்லதுக்கு தான். கடவுள் நம்ம பக்கம். வா போலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்க. முருகேசா, மாப்பிளைக்கு பைக் வாங்கி தருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னுட்டாரு. அப்பா வருவாரா? ஐயோ இல்ல, குருவாயிருப்பா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும் மாவா? அந்த ஜிலேபி, மிக்சர், பிஸ்கெட் எல்லாமே என் தங்கச்சி பண்ணதானுங்க. என்னம்மா? அது மட்டும் இல்லைங்க, பொதுவா எல்லாரும் சோறு போட்டு தான் வளர்ப்பாங்க. ஆனா என் கடையில நான் காம்ப்ளான் வைக்கிறதே என் தங்கச்சிக்கு தானுங்க. அவ ஒரு காம்ப்ளான் கேர்ளுங்க. அள்ளி விடுறானே முருகேசு. மாப்பிளைக்கு பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஓ, பேசலாமே. அம்மா பேசிட்டுமே. மாப்பிள்ள வாங்க வாங்க. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ, நமஸ்காரம். வணக்கங்க. கோபியெல்லாம் குடிச்சாச்சா? குடிச்சாச்சுங்க. மாப்பிள்ள அப்பா உள்ள போய் பேசலாம் வாங்கப்பா ப்ளீஸ். பெரியவங்க எங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ள வாங்க சொல்றேன். மாப்பிள்ளை எங்கடி? ரூம்ல பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, நீங்க வாங்க. சந்தோஷம். ரேய், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நான் இந்த மாதிரி தனியா ரூமுக்குள்ள போய் பேசிருக்கோம். என்ன கேள்வி கேக்குறீங்க? உள்ள வாங்க. நீங்க பின்ன என் பொண்ணு எவனோ ஒருத்தன் கூட ரூமுக்குள்ள விட்டுருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? லாட்ஜில் ரூம் போட்டா போலீஸ் வந்து பிடிக்கணும். உன் புள்ள என் பொண்ணை இங்க வச்சு கூட்டி கொடுக்குறான். என்னங்க பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னன்னா மரியாதை? என் பொண்ணுக்கு எனக்கே தெரியாம நீ மாப்பிள்ளைய கூட்டி கொண்டு வருவேன். பொண்ணோட அப்பன் எங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஜவார், ஞான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவர். எனக்கு தெரியாம இங்க ஒண்ணும் நடக்க கூடாது. செரிப்பால் அடிப்ப விட கூடாது.
ரொம்ப சந்தோஷமா ஐயோ, அப்படிலாம் இப்படி ஒரு சொல்லாதீங்க. குடிகாரம் இருந்தா குடும்பம் விளங்கிடும் ஐயோ, நான் மன்னிப்பு வாடா கேட்டுக்கிறேங்க. வாங்க. இங்கே போடா, போடா. ஆமாம்மா, please, ஒரு கால் ஊதி கேட்டுக்க போதீங்கம்மா. சார், சார், கொஞ்சம் பேசுங்க சார். எவனைங்களும் போய் திருடி மாப்பிள, மாப்பிள, திருடுடா. ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேளுங்க மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள, மாப்பிள. ஐயோ, ஏதாவது பேசியா விடுப்பா. மாப்பிள, 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 என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் மாப்பிள. தயவு செஞ்சு போயிடாதீங்க மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள. மிக்சர் சாயங்காலம் மாப்பிள சார், பைக் மட்டும் இல்ல மாப்பிள, ஒரு வருஷத்துக்கு பெட்ரோல் நான் போடுறேன் மாப்பிள, போயிடாதீங்க மாப்பிள. மாப்பிள, மாப்பிள. ஏதா பேச மாலியா ப்ளீஸ், காலை ப்ளீஸ். இதோட 4வது சம்பந்தம். உன் அப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த ஆள் செத்தா சொல்லி அனுப்பு, அப்புறம் பார்க்கலாம்.